அது என்னன்னா லைன் கிஸ். அண்ணா இது ரிட்டன் கிஸ். ஹாய் பாப்ஸ், how are you? ஃபைன். டேய் உன்னை நான் கேட்டாடா போறாச்சார. ஹாய் நலமா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க என்ற வீட்டுக்காரங்க சண்டை போட்டு கோச்சுக்காடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கல்ல. அப்படி விட்டுற முடியுங்களா? தோன்ற 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஹாய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல? தட் இஸ் கரெக்ட். ஆமா ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு துக்கெல்லாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணன் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தைரியம் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்ன நீங்க அவ்வளவுதான் விவரம் இல்லாம சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்கள அதை காப்பாத்துவாங்க. டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு ஏன் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு தடவை சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. இன்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் உடுனா உடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி. நான் இறங்கட்டுங்களா? இறங்கு சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. அந்த ஆள் கரையில இருந்தா சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான்? அந்த ஆள் என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள் நீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்னடா அங்க பாக்குற? திரும்படா. திரும்ப எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. வீடு 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 விடு. ஐயோ என் டவுஸ், என் டவுஸ், என் டவுஸ். விடு. ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல? விடு. அண்ணா கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. அண்ணா விட்டுருவேன். அட சரிங்க விட்டு தோல. போய் தொலை. ஐயோ விட்டுட்டா. என்ன? ஐயோ ஐயோ தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ என்ன ஆத்தோட போறீங்களே? அட பாவி, கைத்த விட்டு என்ன காப்பாத்துறா. காப்பாற்ற சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேகர் டேம்ல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ ஏண்டா தம்பி, வயல்ல அறுப்பு வேலை நடக்குது, அங்க போகாம இங்க வந்திருக்கிறியே? அறுப்பு வேலையில ஒரு பொறுப்பான ஆள் பார்க்கணும். நீங்க போங்க. நான் போயிருப்பேன். அங்க எல்லாம் ஆம்பளைங்களா வேலை செய்யறானுங்க. இங்கதானே கலர்ஃபுல்லா இருக்கும். ஏனுங்க படம் போட்டு மணி நேரம் ஆச்சுங்களா? 4வது ரயில் ஓடுது. என்ன விஷயம்? இல்லைங்க, முதல்ல இருந்து பார்த்தா தானே படம் பார்த்த மாதிரி இருக்கு. டேய் களிமண்ணு மண்டையா, அங்க பார் என்ன படம் போட்டிருக்கு? மகளிர் மட்டும். தம்பி இதுக்கு தான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவிடு, நாட்டு அளவிடு ஆண்கள்னு வெளியே போர்டு போட்டிருக்கணும். பாரு உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான். இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? படா. இந்த மூஞ்சிக்கெல்லாம் திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா? என்னங்க ஹாய் பிளாக் பியூட்டி. படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நீ முதல்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. டேய் படத்தை நீ பாடுற, முதல்ல இருந்து ஓட்டு. எங்க டிக்கெட்? டிக்கெட்ல எதுக்கு கண்ணு? உள்ள போ. அண்ணே நம்ம பார்ட்டி. ஓ ஓ என்ஜாய் என்ஜாய். படம் பார்க்க விடுங்க. படம் பார்க்கிறதுக்காக வந்தோம். ஐயோ படத்தை பாருங்க. டேய் படத்தை எடுத்துடா. நானா தம்பி? நீங்களா? சரசு வந்தா படம் பார்க்கணும்னு சொன்னா அப்படியே ஜாலியா உட்கார்ந்து பார்க்கலான்னு தான் வந்தோம். டேய் படத்தை முதல்ல திருப்பி போடுறா. ஏனுங்க உங்களுக்கே நல்லா இருக்குது. திருப்பி படம் போட்டுறீங்களா? இன்டர்வியூல போடுறது வணக்கம் போடுறது. என்ன வணக்கம் போட்டுருவோமா? போடுங்கண்ணா. வணக்கம். ஐயோ அடிக்காதீங்க.
என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க வேணாம் அவனை. என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கு என்ன? ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மள ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். டேய் நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கடா, போடா, கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கையே. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையலு? ஏண்டா இந்தா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு, சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமாலாம் பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயிலுக்கு இருக்கானுங்களே, எங்க அப்பா. பாட்டி 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 பாட்டி, நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ, நீ தான் பாட்டிக்கேத்த பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத ஆளுங்க நம்ம பயிலுகளா தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க, விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்குங்க. சோறு போடு போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிராத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறிய. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். தம்பி, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி, அவரு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. ரொம்ப காருதுடா. மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல? லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். உன் லெஃப்டியா? என்ன பண்ற? என்ன செய்யறேன்? வேலை செய்யறேன். என்னப்பா நீ பேச நேரத்துல என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமா இப்போ போப்பா. அட இருப்பா, நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா, நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ
அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டு வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா 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 அங்க பாரு அங்க பாரு. ஒரு கண்ணை காணும். போதுவா அப்படி பாரு. சரிங்க சரிங்க உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணன். கிருஷ்ணன். என் பேர் முத்துராஜலேஷன். உள்ள போங்க உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை கூட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்சி துண்டை கேக்குறேன். அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன்? ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் 2வது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினை கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது எல்லாரும் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ ஆளாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க.
இந்த பக்கம். இல்ல மேடம் நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்குன்னு. ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குது. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்கிற வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியில இருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. அவங்கதான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக். ஏய் புரிந்து கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன வேணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இத புறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா உடைகிறட.
எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்துதான் தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு